அந்த ஐயன் அருளால் இந்த இளைஞரை தூக்கி கொண்டு சபரிமலையில் தரிசனம் செய்ய செல்லும் இந்த காட்சி பெரு நெகிழ்ச்சி. மகனை துடித்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார். சரணடைவார் ஐயனை குடிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். சுவாமியே சரணமையப்பா. தனி ஒரு ஆளாக அந்த மலைகளை கடந்து ஐயப்பனை பார்க்க செல்வதே கடினம் கடினம் என்ற நிலையில் நடக்க முடியாத அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரையும் தூக்கி கொண்டு அந்த ஐயன் ஐயப்ப சுவாமியின் பெயரை உச்சரிக்க வரும் பலத்தால் மலையேறி சென்று 18ஆம் படியை கடந்து ஐயனின் அழகை கண்டு தரிசனம் பார்த்து வந்திருக்கும் இந்த இளைஞர்களுக்கு அந்த ஐயப்பன் வேண்டிய வரத்தை தந்திட வேண்டும் என ஏராளமானோர் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள்.